உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜூன் மாத வாக்குத்தத்தம், கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். தேவன் இந்த வசனத்தை தான் வாக்குத்தத்தமாக கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்வை பார்ப்பீங்க. சரிங்களாங்க? எங்கேருந்து நான் வாழ்கிறது, எப்படி வாழ்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வியாதியோடு எப்படிங்க வாழ முடியும்? இந்த வறுமையோடு, இந்த தரித்திரத்தோடு, இந்த பிரச்சனையோடு எங்கேருந்து நான் நல்லா வாழ்கிறது? இந்த மோசமான இந்த பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு நான் எங்கேருந்து நல்லா வாழ்கிறது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா, ஆசீர்வதிக்க போகிறார். சியோனிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. நான்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், என் நேரம் சரியில்லை, அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? என்னன்னு தெரில, எனக்கு எல்லாம் விதி தான் அப்படின்றீங்களா? இல்லை, தேவன் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு. சரிங்களா? ஐயோ எதுவுமே சரியாக எனக்கு என் வாழ்க்கையில் அமையல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நீங்கள் நல்லா வாழ்வீங்க. ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்க போகிறாருங்க. சரிங்களா? அதுதான் நடக்க போகுது. ஒரு மோசையோடைய அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த பாப்பா பிறந்த நேரம் சரியில்லை, இந்த குழந்தெல்லாம் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. 3 வயசு குட்டி பாப்பாவுக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த குழந்தை வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொண்டு போய் வெளில வச்சிடலாம். அதனால தான் மோசையுடைய அம்மா எடுத்து கொண்டு போய் வெளில வச்சாங்க. விதி சரியில்லை, என்ன பண்ணுறது, இந்த குழந்தை பிறந்த நேரம் இல்லை, சரியில்லை, கொண்டு போய் வெளில வச்சுடுறாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார், அந்த குழந்தைய ஆசீர்வச்சாருங்க. மோசே என்ற குட்டி பாப்பாவை ஆசீர்வச்சார். எப்படி ஆசீர்வச்சார்? இளவரசனாக இருந்தான். அந்த எகிப்து நாட்டு இளவரசனாக வாழ்ந்தாங்க. அந்த எகிப்து நாட்டு ராஜாவுடைய பேரனாக வாழ்ந்தான். எப்படி இருக்கும்ல, அவங்க அம்மா யாருன்னா ஒரு இளவரசி. மோசையுடைய அம்மா ஒரு இளவரசி. அவங்க தத்து எடுத்ததுனால அப்படி வாழ்ந்தான். அவங்க அம்மா என்ன நினச்சாங்க, மோசை அம்மா இவன் வாழ முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் மோசைவை ஆசீர்வதித்ததினால் என்ன நடந்துச்சு, சூப்பராக வாழ்ந்தான். எகிப்து நாட்டு அரண்மனையில் வாழ்ந்தான். அப்படி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு வாழக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது, கஷ்டம், இந்த வியாதியோடு எப்படி வாழ்கிறது, இந்த தரித்திரத்தோடு எப்படி வாழ்கிறது, இந்த பிரச்சனையோடு எப்படி வாழ்கிறது, அப்படி தானே கவலைப்படுறீங்க. வாழுவீங்க. ஏன்னா தேவன் ஆசீர்வதிப்பார். சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் நேரம் நல்ல நேரமாக ஆகிடும். உங்கள் விதியெல்லாம் சரியாயிடும், வியாதியெல்லாம் சரியாயிடும், பிரச்சனைகளெல்லாம் சரியாயிடும். உங்களுடைய வாழ்வை, உங்கள் சுகமான வாழ்வை நீங்கள் இந்த மாதம் பார்ப்பீங்க. நல்லா வாழ்கிறத, எத்தனையோ பேர் நல்லா வாழ்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நான் நல்லா வாழ்கிறத என்னால் பார்க்க முடியலன்னு எத்தனை தடவை கவலைப்பட்டிருக்கீங்க. நீங்கள் நல்லா வாழ்கிறத பார்ப்பீங்க இந்த மாதத்தில். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.